வித்தவுட் கெமிக்கல் வந்து லேட்டெக்ஸ் நீங்கள் எங்கேயுமே மேக் பண்ண முடியாது. நான் போடுற குவாலிட்டி போட்டு நான் சொன்ன ரேட்டோட ₹1 கம்மி கொடுத்தாலும் உங்களுக்கு மெத்த ஃப்ரீயாக தரேன். சீரியஸ்லி? சீரியஸா? சேலஞ்ச். இது ஆன்லைனில் வாங்கியிருக்கிற லேட்டெக்ஸ். இது லேட்டெக்ஸா? என்ன பதில் இப்படி இருக்கு, ஏதோ வித்தியாசமா இருக்கு. இதுதான் லேட்டெக்ஸ்னு சொல்லி வித்திருக்காங்க. பேக் பெயின் இருந்தா குறைஞ்சிரும் அந்த மாதிரி சொல்றாங்க. எந்த ப்ராக்டிக்கல் எவிடன்ஸும் கிடையாது லேட்டெக்ஸ் போட்டா இடுப்புலி குறையும் சொல்லி. எல்லா மேட்ரஸும் ஒண்ணு கிடையாது. எல்லா மேட்ரஸ்ல எல்லாரும் தூங்க முடியாது. இதுவும் லேட்டெக்ஸ் தான், இதுவும் லேட்டெக்ஸ் தான். இதுக்கு வித்தியாசம் தெரியுதா? இதுல வந்து 92% ரப்பர் கண்டென்ட் இருக்கு. இதுல வெறும் 22% தான் ரப்பர் கண்டென்ட் இருக்கு. இதுவும் மேட் இன் தாய்லாந்து தான், இதுவும் மேட் இன் தாய்லாந்து தான். எப்படி தெரியும் உங்களுக்கு? இந்த லேப் டெஸ்டிங் அப்பெண்டிக்ஸ் ஏ மெத்தட்ல டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட் எங்க இருந்தாலும் நீங்க லேட்டெக்ஸ் தெரியுமா வாங்கலாம். இது எப்படி இருக்கு? பிரஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கு. சரி, இது பிரஸ் பண்ணி பாருங்க. இது ஹார்டா தான் இருக்கு. இது வந்து 120 டென்சிட்டி, இது வந்து 80 டென்சிட்டி. இந்த 120 டென்சிட்டி போடாம இந்த 80 டென்சிட்டி போட்டா ஒரு மெத்துக்கு வந்து ₹3600 குறையும். ஒரு மெத்துக்கு மேல வந்து ₹1,00,000 எம்ஆர்பி போட்டிருப்பாங்க. அதுல 50% டிஸ்கவுண்ட் போட்டு 50,000 போட்டிருப்பாங்க. அடிச்சு விட்டுட்டு 50,000 போட்டு முட்டாளாக போறது யாரு? இப்போ இன்னொரு விதமா மக்கள் எப்படி ஏமாத்துறாங்கன்னா, லைஃப் டைம் வாரண்டி. எந்த ப்ராடக்ட்க்குங்க லைஃப் டைம் வாரண்டி இருக்கு? 10 வருஷத்துக்கு மேல ஒரு மேட்ரஸ் யூஸ் பண்ணக்கூடாது. லேட்டெக்ஸ் மஸ்ட்ன்ற ரூல் கிடையாது. இது 2 போட்டாலே வலி கண்டிப்பா கேட்கும் உங்களுக்கு. அடிஷனலா லேட்டெக்ஸ்ன்றது வேணும்னா போட்டுக்கு, ஆப்ஷனல். ஐஸ்கிரீம் மேல டாப்பிங் போட்ட மாதிரி. உங்களை ஏமாத்தணும் டிசைட் பண்ணிட்டா எப்படி வேணா ஏமாத்தலாம். ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேயே ஒன் ஆஃப் த லீடிங் மேட்ரஸ் மேனுஃபேக்சர் யூனிட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ புதுசா பார்க்குற வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம 6 months ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி உங்க பேரு, நம்ம மேட்ரஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி? என் பேர் வந்து சந்திரசேகர். நம்ம கம்பெனி பேர் வந்து பபிள் மேட்ரஸ், சாஸ்தா குரூப்ஸ் பபிள் மேட்ரஸ். ஓகே பிரதர். அதுக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம கிட்ட ஒரு மேட்ரஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க, அதோட ரிவ்யூ. உண்மையாவே நல்லா இருக்கு பிரதர். இப்போ ஒரு 6 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி நானும் ஒய்ஃப் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பேபியும் அதுல தான். பேபி எல்லாம் கம்ஃபர்ட்டா இருக்கலாம். பேபி நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கு, எந்த ப்ராப்ளம் இல்ல. அதுல வீடியோக்குள்ள போலாம். ஓகே பிரதர், ஓகே. சோ இப்போ நம்ம சோஷியல் மீடியா ஓபன் பண்ணிட்டாலே பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் இந்த லேட்டெக்ஸ்னு சொல்லிட்டு நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனி வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து ஒரு சில கன்ஃபியூஷனே வந்துரும். என்னடா எல்லாரும் நான் வச்சிருக்கிறது தான் ஒரிஜினல் மேட்ரஸ், ஒரிஜினல் லேட்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க நான் வச்சிருக்கிறது ஒரிஜினல், மிச்சவங்க எல்லா பக்கமும் ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஒரிஜினல் லேட்டெக்ஸ், யார்கிட்ட தான் வாங்கணும், எங்க தான் வாங்கணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அதை பத்தி டீடைலா சொல்லிடுங்க. இது ரொம்ப நல்ல क्वेश्चन ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேட்டெக்ஸ்ன்றது என்ன? உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, சப்ஜெக்ட் ஐடியான்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் பத்தி ஐடியா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஃபிட்னஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு டம்பல் எப்படி பிடிக்கணும், எப்படி எடுக்கணும், எப்படி கீழே இறக்கணும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். பிகாஸ் யூ ஹேவ் தட் சப்ஜெக்ட் நாலேஜ். உங்களுக்கு நல்லா இருக்கு அதை பத்தி. இப்போ என்ன போய் புதுசா டம்பல் தூக்கணும், நான் எப்படி தூக்கணும் எனக்கு தெரியாது. இப்போ நான் என்ன நினைப்பேன், நான் தூக்கணும் தான் கரெக்ட்னு நான் நினைக்க முடியும், நீங்க சொல்ற வரைக்கும். ஓகே. ஸோ இதே தான் லேட்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும். என்னென்ன மாதிரி லேட்டெக்ஸ் இருக்குன்னு முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன லேட்டெக்ஸ் இருக்கு, அந்த லேட்டெக்ஸ்ல என்னென்ன பார்த்து வாங்கணும், எது வாங்கக்கூடாது, எது யாராவது யூஸ் பண்ணக்கூடாதுன்றது நிறைய இருக்கு. ஓகே. ஸோ லேட்டெக்ஸ்ன்றது ஒரு மெட்டீரியல் கிடையாது. ஓகே. லேட்டெக்ஸ்ன்றது ஒரு மெட்டீரியல் கிடையாது. இப்போ லேட்டெக்ஸ்ல பேசிக்கா 3 பிரிக்கலாம். ஒன்னு வந்து நேச்சுரல் லேட்டெக்ஸ். நேச்சுரல் லேட்டெக்ஸ் 100% நேச்சுரல் லேட்டெக்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே. உலகத்துல எங்கேயும் 100% நேச்சுரல் லேட்டெக்ஸ் வராது. ஓகே. பிகாஸ் ரப்பர் மரத்துல இருந்து ரப்பர் கலெக்ட் பண்ணும்போது ஒரு கெமிக்கல் போட்டு தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜரே கெமிக்கல் ஆயிடுச்சு. ஓகே. ரெண்டாவது அந்த ரப்பர் மட்டும் தான் எடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்தானா அதுதான் நேச்சுரல் ரப்பர். ஓகே. அந்த ரப்பர்ல நீங்க லேட்டெக்ஸ் படுக்க முடியாது. ஸோ அது ஃபோமிங் கண்டென்ட் ஆட் பண்ணி அது ஃபோமிங் பண்ணாதான் லேட்டெக்ஸா மாறும். அதுக்கான சம் கண்டென்ட் போட்டு தான் ஆகணும். அந்த நேச்சுரல் ரப்பர்ல வந்து 92% நேச்சுரல் ரப்பர், மற்ற 8% வந்து கண்டிப்பா கெமிக்கல் இருக்கும். வித்தவுட் கெமிக்கல் வந்து லேட்டெக்ஸ் நீங்க எங்கேயுமே மேக் பண்ண முடியாது. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நேச்சுரல் லேட்டெக்ஸ். அடுத்தது வந்து சிந்தட்டிக் லேட்டெக்ஸ். ஓகே. இந்த சிந்தட்டிக் லேட்டெக்ஸ் என்ன ஆகும்னா ஒரு 20 to 22% வரைக்கும் லேட்டெக்ஸ் ரப்பர் போடுவாங்க. இப்போ எப்படி சொல்றது ப்ரோ, ஒரு இடத்துல டீ வந்து ₹10 கிடைக்கும், இன்னொரு இடத்துல ₹30 கிடைக்கும். என்ன வித்தியாசம்? அதோட ஒரு லிட்டர் பால்ல வந்து 4 லிட்டர் தண்ணி ஊத்தினா ₹10 கிடைக்கும். அதே 1 லிட்டர் பால்ல வந்து பாலே வச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா ₹40 கொடுக்கும்போது கண்டிப்பா. ஸோ அந்த பியூர் மில்க், அந்த டீயோட காஸ்ட் என்ன டிசைட் பண்ணும், நீங்க மில்க் குவான்டிட்டி எவ்வளவு, இதுதான் டிசைட் பண்ணும். ஸோ இதே மாதிரி தான் லேட்டெக்ஸ். அந்த சிந்தட்டிக் லேட்டெக்ஸ்ல வந்து 23% மேல வந்து லேட்டெக்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ மற்ற அந்த 77% என்ன இருக்கும், சப் கண்டென்ட். ஓகே. இந்த சப் கண்டென்ட் ஃபோமிங் கண்டென்ட், பாலியூரித்தீன் கெமிக்கல், இந்த பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே இருக்கும் சிந்தட்டிக் லேட்டெக்ஸ். ஓகே. தேர்ட் ஒன் பிளெண்டட் லேட்டெக்ஸ். இந்த பிளெண்டட் லேட்டெக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரீமோல்ட் பண்ணுவாங்க. இந்த மிச்சம் மீது இருக்கிற பீசஸ் எல்லாம் கிரைண்ட் பண்ணி மறுபடியும் பிளெண்ட் பண்ணி அது லிக்விட் ஃபார்ம்ல ஆக்கி மறுபடியும் ரீமோல்ட் பண்ணுவாங்க. இது பிளெண்டட் லேட்டெக்ஸ். இதுக்கு எந்த விதமான குவாலிட்டியும் கிடையாது.
ஓகே. அது வேஸ்ட் லேட்டிக்ஸ், இருக்கிறது லாஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லேட்டிக்ஸ். ஓகே பிரதர். ஸோ பேசிக்காக இந்த 3 குவாலிட்டி ஆஃப் லேட்டிக்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் நேச்சுரல், சிந்தட்டிக், பிளெண்டட். ஓகே. நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது நேச்சுரல், அதுதான் போகணும். அது எப்படி செலக்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே பிரதர். தேர்ட் திங், 2 மெத்தட்ல தான் லேட்டிக்ஸ் வந்து மேக்கிங்கே பண்ணுவாங்க. டன்லூப், தல்லாய். ஓகே. இந்த டன்லூப் பண்றது வந்து ரொம்ப ஓல்டு மெத்தட், ஓல்டு ப்ராசஸிங். அதில் கெமிக்கல் ரொம்ப அதிகமாக இருக்கும். லைக் சிந்தட்டிக் லேட்டிக்ஸ் வந்து அந்த டன்லூப் மெத்தட்ல தான் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ லேட்டஸ்ட் மெத்தட் வந்து தலலாய். இந்த தலலாய் மெத்தட்ல பண்ண லேட்டிக்ஸ் நீங்க எங்க இருந்தாலும் வாங்கலாம். அது 92% மேல ரப்பர் இருந்தாதான் நேச்சுரல் லேட்டிக்ஸ்க்கு கீழே வரும். ஓகே. இந்த இவ்வளோ கால்குலேஷன்ஸ் இவ்வளோ சொல்றீங்க, பட் அது வந்து நம்ம லைவா நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கும்போது அது எப்படி அதில் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? லைவா எப்படி சொல்றது? ஓகே. நீங்க நான் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நானே லேட்டிக்ஸ் முன்னாடி வச்சா எது ஒரிஜினல் எதுக்கு டூப்ளிகேட் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. ஏன்னா லேட்டிக்ஸ் எல்லாம் இன்னும் கண்ணுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். இப்போ நீங்களும் லேட்டிக்ஸ் விற்கிறீங்க, 20,000 விற்கிறீங்க ஒரு மெத்த, நானும் லேட்டிக்ஸ் விற்கிறேன் 30,000 நான் விற்கிறேன். எதனால நம்ம 2 பேருக்கு ஒரு, நீங்களும் லேட்டிக்ஸ் தான் நானும் லேட்டிக்ஸ் தான், ஏன் நீங்க 20,000 விற்க முடியும்? ஏன்னா நான் கம்மி ரேட்ல வாங்கியிருப்பேன், குவாலிட்டி கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்போ இது நாட் ஒன்லி லேட்டிக்ஸ், நீங்க எந்த டாபிக் எடுத்தாலும் ஐ மீன் ரேட் குறையிறது டிபெண்ட்ஸ் ஆன் குவாலிட்டி தான். ஓகே. இப்போ நீங்க மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க கம்மி பண்ணி கொடுக்கல 20,000 மெத்த, நீங்க எதுக்கு பிசினஸ் பண்றீங்க? ஒரு ப்ராஃபிட் வரக்காக. அவ்வளவுதான். ஓகே. அப்ப 20,000 உங்க ப்ராஃபிட் இருக்குல்ல, இல்லன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா. அவ்வளவுதான். ஓகே. இப்ப எப்பவுமே குவாலிட்டி பொறுத்தது ரேட் இருக்கும். லேட்டிக்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாத்துலயும். ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் லேட்டிக்ஸ்னு சொல்றோம். மொபைல் திறந்தாலே லேட்டிக்ஸ் வருது. இதுதான் ஒரிஜினல், இதுதான் டூப்ளிகேட், திடீர்னு கொளுத்துறாங்க, என்னென்ன வச்சு படுக்கிறாங்க, அதை வச்சு படுக்கிறாங்க. இந்த மேஜிக்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஓகே. நம்ம இங்க பிசினஸ் தான் பண்ண வந்திருக்கோம், மேஜிக் பண்ண வரல. கண்டிப்பா. கரெக்ட் தானே? இப்ப எல்லாரும் முட்டை வச்சு காமிக்க முடியும், எல்லாரும் தீ வச்சு காமிக்க முடியும். பத்த வச்சா எல்லாமே பத்ததான் செய்யும். எல்லாமே எரியதான் செய்யும். ஒரிஜினல் லேட்டிக்ஸ் எரியும், டூப்ளிகேட் லேட்டிக்ஸ் எரியும். யாரு சொன்னது லேட்டிக்ஸ் எரியாதுன்னு சொல்லி? ஓகே. இப்ப லேட்டிக்ஸ் ஒன்னு நெருப்பு வச்சு காமிச்சிட்டா அது ஒரிஜினல், நீங்க எப்படி நம்புறீங்க? அப்படிதான் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்றாங்க. ஓகே. மூணாவது, கண்ணுக்கு தெரியுற இடத்துல ஏன் லேட்டிக்ஸ் தெரியுது? ஆக்சுவலி இப்ப லேட்டிக்ஸ் உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? லேட்டிக்ஸ் நான் அந்த நம்ம வீடியோ எடுத்தல ஒரு 1 இயர் பாஸ்ட், ஒரு 1 இயர் 2 இயர்ஸா தெரியும். ஆக்சுவலி 1968ல இருந்து நம்ம இந்தியால லேட்டிக்ஸ் இருக்கு. 1968ல இருந்தாவே நம்ம இந்தியால லேட்டிக்ஸ் இருக்கு. ஏன் இப்ப மட்டும் ரொம்ப லேட்டிக்ஸ் கண்ணுக்கு தெரியுது? பிகாஸ் அட்மாஸ்பியர் ஹீட். ஓகே. நீங்க நினைச்சு பாத்தீங்களா கோயம்புத்தூர்ல இவ்வளவு ஹீட் இருக்கு? இப்பவே பாருங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், ஃபுல்லா ஸ்வெட் ஆகுது. சோ இந்த அட்மாஸ்பியர் சேஞ்ச் வந்ததுனால அதுக்கு ஆல்டர்னேட் என்ன? அது லேட்டிக்ஸ் மட்டும்தான். அதனால தான் லேட்டிக்ஸ் எல்லா பக்கம் பரவுது. லேட்டிக்ஸ் வந்து யூஸ் ஆகுறது ஹீட் கண்ட்ரோல். அந்த ஹீட் கண்ட்ரோல் ஆகணும் நம்ம படுக்கிற பண்றதா லேட்டிக்ஸ். சோ லேட்டெக்ஸோட மெயின் பெனிஃபிட் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நான் சொல்றேன். பட் பேசிக் பெனிஃபிட் வந்து ஹீட் கண்ட்ரோல், பக்ஸ் கண்ட்ரோல். என்னைக்கும் இந்த மூட்டை பூச்சி அது இதெல்லாம் பக்ஸ் எல்லாம் என்னைக்கும் லேட்டிக்ஸ்க்குள்ள வராது. பக்ஸ் கண்ட்ரோல், பாடி வெயிட் ஈவனா டிவைட் பண்ணி கொடுக்கும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மூணாவது போய் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, லேட்டிக்ஸ் எடுத்தா வலி குறைஞ்சிரும், பேக் பெயின் இருந்தா குறைஞ்சிரும், அந்த மாதிரி சொல்றாங்க. எந்த பிராக்டிக்கல் எவிடன்ஸும் கிடையாது லேட்டிக்ஸ் போட்டா இடுப்புலி குறையும் சொல்லி. எந்த வலியும் லேட்டிக்ஸ் குறையாது. ஓகே. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வித்துட்டு இருக்காங்க? லேட்டிக்ஸ் போடுங்க, இடுப்பு வலி லேட்டிக்ஸ் போடுங்க, கால் வலி லேட்டிக்ஸ் போடுங்க, தூக்கம் வரல லேட்டிக்ஸ் போடுங்க, ஓகே, கழுத்து வலி லேட்டிக்ஸ் போடுங்க. பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த பிராக்டிக்கல் எவிடன்ஸும் கிடையாது லேட்டிக்ஸ் போட்டா வலி குறையும். ஓகே. அப்புறம் யாரை ஏமாந்துட்டு இருக்கீங்க? மக்கள் தானே. கண்டிப்பா. இப்போ நம்ம லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணா ஒரு நல்ல குட் லேட்டெக்ஸ்க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. குட் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப். ஓகே. இதுக்கு ஒத்துக்கிறேன். அதுக்கு கீழே சப்போர்ட்டிங் லேயர் என்ன கொடுக்க போறீங்கன்றது பொறுத்து தான் அந்த மேட்ரஸ் வலிக்கு வேலை செய்யுமா செய்யாதான்றது டிபெண்ட்ஸ். ஓகே. ஒன்றும் இல்லை ப்ரோ, லேட்டெக்ஸ்ன்றது மஸ்ட் கிடையாது. கண்டிப்பா லேட்டெக்ஸ் தான் போட்டு படுக்கணுன்ற ரூல் எங்கேயுமே கிடையாது. யாரை சொன்னாலும் கேட்காது. லேட்டெக்ஸ் இல்லாம கூட ஆர்த்தோபெடிக் பண்ணலாம். ஓகே. லேட்டெக்ஸ் இல்லாம கூட வலி குறைக்கிற மேட்ரஸ் பண்ணலாம். ஏன் லேட்டெக்ஸ் மட்டும் தான் சொல்றீங்க? ஊரெல்லாம் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. லேட்டெக்ஸ் எடுத்துக்கோங்க, லேட்டெக்ஸ் ஓகே. மஸ்ட்ன்ற ரூல் கிடையாது. நான் உங்களுக்கு ஒண்ணு ஸ்பெக் காமிக்கிறேன். ஓகே பிரதர். என்ன ஐ மீன் கீழே வர லேயர் என்ன, மேலே வர லேயர் என்ன, லேட்டெக்ஸ் எப்படி பார்க்கணும், எப்படி வாங்கக்கூடாது, யாரா என்னென்ன மேட்ரஸ் யூஸ் பண்ணணும், எது யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இது நான் எல்லாத்தையும் சொல்றேன். ஓகே. ஸோ நம்ம கம்பெனியில் லேட்டெக்ஸ் மட்டும் தான் இருக்குமா, இல்லை எல்லாமே பண்றோம்? எல்லாமே பண்றேன். ஓகே. பட் பியூர்லி கஸ்டமைசேஷன். இப்போ நீங்க மேட்ரஸ் வாங்கும் போது நான் என்னென்ன கேட்டவங்களே, உங்களுக்கு யார் பாடி வெயிட் எவ்வளோ, பேக் பெயின் இருக்கா, ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டா கேட்டீங்க. எல்லாமே கேட்டு உங்களுக்கான மேட்ரஸ் தான் நான் செஞ்சு கொடுத்தீங்க. கண்ணு முன்னாடி லைவா செஞ்சு கொடுத்தோம். கிளியர். ஸோ இதே தான் எல்லாருக்கும் அப்ளிகேபிள் ஆகும். பிகாஸ் நீங்க படுக்கிற மேட்ரஸ்ல நான் படுக்க முடியாது, நான் படுக்கிறதுல அவர் படுக்க முடியாது. கண்டிப்பா. ஏன்னா உங்க பாடி டைப் வேற, என் பாடி டைப் வேற, என்னோட ஸ்லீப்பிங் பொசிஷன்ஸ் வேற, உங்களோட ஸ்லீப்பிங் பொசிஷன்ஸ் வேற. ஸோ எல்லாருக்கும் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க போட்ட ஷர்ட் நானும் போட முடியாது, நான் போட்ட ஷர்ட் நீங்க போட முடியாது. கண்டிப்பா. ஸோ எல்லாம் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி தான் மேட்ரஸ். ஓகே. எல்லா மேட்ரஸும் ஒண்ணு கிடையாது. எல்லா மேட்ரஸ்லயும் எல்லாரும் தூங்க முடியாது. இதுதான் பேசிக் பாயிண்ட். ஓகே. சோ நான் பண்றது கஸ்டமைசேஷன் மட்டும்தான். ஓகே பிரதர். நீங்க ஏஜ்,
பாடி வெயிட், உங்க ஸ்லீப்பிங் பொசிஷன், ப்ரீவியஸ் ஆபரேஷன்ஸ் ஏதாச்சும் ஆயிருக்கா, பேக் பெயின் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கா, எல்லா டீடைல்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன மேட்ரஸ் நான் செட் ஆகும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். நீங்க எங்க வாங்கினாலும் சரி, வேற எங்க வாங்கினாலும் சரி, என்ன மாதிரி மேட்ரஸ்ன்றது நான் கிளியரா சொல்றேன். ஓகே பிரதர். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக மேட்ரஸ் வாங்குறதுக்கு. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ ஒன்றா நம்ம பார்த்துடலாங்களா பிரதர்? இப்போ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ரஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே ஒரு 20,000 25,000 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்த்தோ போட்டு லேட்டெக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க, கம்மி ப்ரைஸ்லேயே தரேன்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் நாங்கள் வச்சுக்கிறதா ஒரிஜினல்னு சொல்லிட்டு பண்றாங்க, மிச்சது எல்லாமே ஸ்கேம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க எப்படி பண்றீங்க? இல்ல ப்ரோ, அது ஸ்கேம் ஒரிஜினல் நீங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றீங்கன்றது பொறுத்து தான். இப்போ நான் டூப்ளிகேட் கொடுத்து கூட உங்களுக்கு நான் இது ஒரிஜினல் சொல்லலாம், நீங்க அதானே நம்ப போறீங்க. பட் இப்போ எவிடன்ஸ் என்ன இருக்கு அது ஒரிஜினல்னு சொல்றதுக்கு? இப்போ இந்த லேட்டெக்ஸ் இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் இதுவும் லேட்டெக்ஸ் தான், இதுவும் லேட்டெக்ஸ் தான். இதுக்கு வித்தியாசம் தெரியுதா? இதுல வந்து 92% ரப்பர் கண்டென்ட் இருக்கு, இதுல வெறும் 22% தான் ரப்பர் கண்டென்ட் இருக்கு. இதுவும் மேட் இன் தாய்லாந்து தான், இதுவும் மேட் இன் தாய்லாந்து தான். எப்படி தெரியும் உங்களுக்கு எது ஒரிஜினல்னு? தெரியும் உள்ள போட்டதுக்கு அப்புறம் எதுவுமே தெரியாது. சோ இப்ப கண்ணுல பார்த்து நீங்க எதுவுமே ஒரிஜினல் டூப்ளிகேட்னு டிசைட் பண்ண வேணாம். லேட்டெக்ஸ்க்கு ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு உங்களுக்கு தெரியணும்னா ஒரே ஒரு வழிதான் லேப் டெஸ்டிங். அந்த லேப் டெஸ்டிங் லேட்டெக்ஸ்க்கு இருந்தா நீங்க எங்க வேணா எடுத்துக்கலாம். இங்கதான் எடுக்கணும்ன்ற ரூல் கிடையாது. 2 இடத்துல லேப் டெஸ்டிங் பண்ணுவாங்க, 1 மகாராஷ்டிரா, 2 வந்து பெங்களூர். இந்த ஒரு ஷீட் நீங்க கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கு, என்னென்ன சப் கண்டென்ட் இருக்கு எல்லாத்தையும் நீட்டா போட்டு கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லேப் டெஸ்டிங் எங்க இருந்தாலும் நீங்க தைரியமா வாங்குங்க. பட் அது யாரும் அது காட்ட மாட்டாங்கல்ல? காட்டுறவங்க கிட்ட வாங்குங்க, இல்லைன்னா வேணாம். ஓகே, கரெக்ட் தானே? இதுல வந்து அப்பெண்டிக்ஸ் ஏ மெத்தட்ல டெஸ்ட் பண்ண ரப்பர், நேச்சுரல் ரப்பர் 92.6% இருக்கு. இதோட டென்சிட்டி கிராஃப் வந்து 89.38 இருக்கு. 90 டென்சிட்டி, ஆக்சுவல் டென்சிட்டி வந்து 89.36, நேச்சுரல் ரப்பர் வந்து 92.6. இந்த லேப் டெஸ்டிங் அப்பெண்டிக்ஸ் ஏ மெத்தட்ல டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட் எங்க இருந்தாலும் நீங்க லேட்டெக்ஸ் தைரியமா வாங்கலாம். சோ அதுல வித்தவுட் திஸ் லேப் டெஸ்டிங் எங்குமே லேட்டெக்ஸ் அக்செப்ட் பண்ணாதுங்க. ஓகே, இதுல 2 விதமான லேப் டெஸ்டிங் இருக்கு ப்ரோ. இப்போ நீங்க இது தாய்லாந்துல இருந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தாய்லாந்துல வந்து ஒரு குவாலிட்டி பண்ண கிடையாது, கிட்ட 4-5 குவாலிட்டி பண்ணுவாங்க. இதுலயே 4-5 லேட்டெக்ஸ்ல 4-5. இதுவும் தாய்லாந்து தான் நான் சொன்னேன்ல. ஓ, இதுவும் தாய்லாந்து தான், ஆனா குவாலிட்டி வேற. ஓகே. சோ இப்ப நீங்க சொல்றீங்கல, இப்ப வெளிய மார்க்கெட்ல வந்து 20,000 மெத்த கொடுக்குறாங்கன்னு சொல்லி இந்த லேட்டெக்ஸ் போடாம நான் இந்த லேட்டெக்ஸ் போட்டு கொடுத்தா ஒரு மெத்துக்கு 9,000 குறையும். ஏன் 20,000 கொடுக்க கூடாது? உங்களாலே தர முடியும். ஆனா பட் அது பண்றது இல்ல. சரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இது போடல, இதை போட்டு கொடுத்துட்டேன், 2 வருஷத்துல மெத்த போயிடும். நீங்களே உங்க மெத்த எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருப்பீங்க நேரத்துக்கு. கண்டிப்பா. அப்ப நான் உங்களுக்கு இன்னொரு மேட்ரஸ் கொடுக்கணுமா? ஆமா. எதுக்கு அந்த லாஸ் நான் பண்ணிக்கணும்? எனக்கு தானே லாஸ். உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு மேட்ரஸ் கொடுக்கணும்னா ஆமா கண்டிப்பா வித்தவுட் பைசா வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு மேட்ரஸ் தரணும். எதுக்கு என்னோட லாஸ்? நான் என்னோட கம்பெனியே நான் எதுக்கு லாஸ் பண்ணணும்? வேணாம், கொடுக்குறது ஒண்ணு நல்ல குவாலிட்டியா கொடுத்துறேன். கண்டிப்பா. நீங்களும் சேஃப், நானும் சேஃப், நல்ல பேரு கிடைக்கும். நீங்க ஒரு 4 பேர் சொல்றீங்க எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நான் போய் நீங்க 4 பேர் சொல்றீங்க அவர்கிட்ட எடுக்காதுங்க. 4 பேர் 10 பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பா. சோ பிசினஸ் கம்ப்ளீட்டா அங்க ஷட் டவுன் ஆயிரும். இன்னைக்கு ஒரு நாள் தான் மேட்ரஸ் விற்கணும்னா ஏதோ ஒரு போய் சொல்லிட்டு வித்துட்டு போயிடலாம். காலத்துக்கு நான் மேட்ரஸ் தான் விற்கணும். ஸோ ஐ நெவர் காம்ப்ரமைஸ் இன் குவாலிட்டி எவர். நீங்க கேட்டாலும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு என்ன மாதிரி மேட்ரஸ் செட் ஆகுமோ அதான் நான் பண்ணி கொடுப்பேன். ஓகே பிரதர். ஓகே. இந்த தாய்லாந்து ஓகே. இப்போ வந்து சில பேர் கேரளா லேட்டெக்ஸ்னு சொல்றாங்க, ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸும் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ இந்த நேம் புதுசா வந்துட்டு இருக்கு. தாய்லாண்டும் இருக்கு, பெல்ஜியமும் இருக்கு. ஓகே. ஸோ பெல்ஜியம் இப்பதான் வந்துட்டு இருக்கு, அந்த அளவுக்கு ஒன்றும் வரல. பெல்ஜியம் லேட்டெக்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம நிக்கிற இடத்துல இருந்து கேரளா எவ்வளவு தூரம் இருக்கும்? இங்க இருந்து ஒரு 2 ஹவர்ஸ்ல போயிடலாம். ஓகே. அந்த நம்ம கேரளால இங்க கிடைக்கிற லேட்டெக்ஸ் விட்டுட்டு நாம ஏன் தாய்லாந்துல இருந்து இம்போர்ட் பண்ணி பண்ணணும்? கண்டிப்பா ஒரு நல்ல கேள்விதான். எதனால பண்ணணும்? எனக்கு இங்கே கிடைக்குதுங்க லேட்டெக்ஸ், நான் ஏங்க தாய்லாந்துல இருந்து போய் பண்ணணும்? ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து நல்ல குவாலிட்டியா கொடுக்கணும்னு இருக்காங்க. கஸ்டமருக்கு நல்ல குவாலிட்டி கொடுக்கணும், என் கம்பெனிக்கு நல்ல பேர் வரணும். அது ஸ்பாயில் பண்ண நான் விரும்பல. ஏன்னா நம்ம போறது எல்லாமே சோஷியல் மீடியால. ஸோ அந்த ஒரு இதுக்கு நான் வரல. நீங்க கேரளா போனீங்கன்னா அது வந்து லைக் சிந்தட்டிக் லேட்டெக்ஸ் தான். 99% சிந்தட்டிக் லேட்டெக்ஸ். அதுல 23% தான் ரப்பர் கண்டென்ட் இருக்கும், மத்த 73% டெஃபினட்டா சிந்தட்டிக் தான் இருக்கும். ஓகே, அது டவுட்டே இல்ல. அது போட்டீங்கன்னா 2 வருஷத்துல மேட்ரஸ் பவுடர் ஆயிரும். லேட்டெக்ஸ் நீங்க மேட்ரஸ் தூக்கி போடும்போது அந்த பவுடரை உங்களால நீட்டா அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே. சோ இந்த கம்ப்ளைண்ட் வரும். 2வது ஹீட் வரும், ஸ்கின் அலர்ஜிஸ் வரும். ஓகே. அந்த லேட்டெக்ஸ் நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஓகே. செகண்ட் திங், ஸ்ரீலங்கன் ஃபைனஸ்ட் லேட்டெக்ஸ் இன் தி வேர்ல்ட், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. பட் அந்த லேட்டெக்ஸ் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து அஃபோர்டபிள் கிடையாது. பிகாஸ் இந்த 2 இன்ச் லேட்டெக்ஸ் நீங்க ஒரிஜினல் ஸ்ரீலங்கன் A++ கிரேட்
ஓகே. அதுல எடுக்கணும்னா ஒரு இந்த 2 மட்டுமே 34,000 ஒரு 2 இன்ச் லேட்டெக்ஸ் மட்டுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் போலயே. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்ப மேட்ரஸா பண்ணும்போது 60,000 ஆகும். ஓகே, 60,000 கொடுத்து நீங்க வாங்குறீங்களா 60,000 மெத்த? நான் வாங்கவே மாட்டேன். நானும் வாங்க மாட்டேன். ஸோ அது நாட் அஃபோர்டபுள். ரெண்டாவது இந்தியாவுக்கு சப்ளைவே கிடையாது A++ கிரேட். அப்புறம் எப்படி இப்போ இந்தியாவில் ஸ்ரீலங்கன் சொல்லி வித்துட்டு இருக்காங்க? ஃபேக் தான். ஒரே வார்த்தையில சொல்லி அவ்வளவுதான். கிடைக்காத பொருள் எப்படி இங்க அவ்வளவுதான். 17 குவாலிட்டி ஆஃப் லேட்டெக்ஸ் வந்து ஸ்ரீலங்கன்ல தயார் பண்ணுவாங்க. இப்போ நீங்க தயாரிச்ச ஒரு ப்ராடக்ட் நீங்க தயாரிக்கிறீங்க, இப்போ என்ன போடுவீங்க? உங்க பேர் தானே போடுவீங்க. ஆமா. லாஸ்ட் குவாலிட்டி நீங்க தான் தயாரிப்பீங்க, அதுல என்ன போடுவீங்க? அதுலயும் என் பேர் தான் போடுவேன். அவ்வளவுதான். அப்ப மேட் இன் தாய்லாண்ட்லயே எல்லாத்துக்கும் மேட் இன் தாய்லாண்டுன்னு போட்டு எல்லாத்துக்கும் ஒரு லேப் டெஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஓகே. லேப் டெஸ்டிங்ன்றது தாய்லாண்டுக்காரங்க கொடுக்குற லேப் டெஸ்டிங் வந்து ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஓகே. அது வேலிடே கிடையாது. அது வேணாம், அந்த பக்கமே போகாதுங்க. இது தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட். இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச சர்டிஃபிகேட் வந்து தாய்லாண்டுக்காரங்க கொடுத்ததும் கிடையாது. இந்த லேட்டெக்ஸ் வந்து நான் இன்னொரு தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்து இதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னு எனக்கு தெரியணும்னு சொல்லி நான் தனியா வாங்கின சர்டிஃபிகேட் தான் இந்த காமிச்சது. ஓகே. அப்பெண்டிக்ஸ் மெத்தட்ல டெஸ்ட் பண்ணதுக்கு இதுதான். ஓகே. ஸோ இந்த சர்டிஃபிகேட் இருந்தா நீங்க எங்க வேணா லேட்டெக்ஸ் வாங்கிக்கலாம், தைரியமா வாங்கலாம். என்கிட்ட தான் வாங்கணுன்றது கிடையாது. கண்ணுல பார்த்து நீங்க எதுவும் ஃபைனலைஸ் பண்ண முடியாது. ஓகே. கரெக்ட் தானே? மனுஷன் நல்லா தான் இருப்போம், உள்ள என்ன இருக்கணும்னு தெரியாது. அதே மாதிரி தான் லேட்டெக்ஸ். எல்லா லேட்டெக்ஸும் ஒன்றும் கிடையாது. ஓகே. இப்போ ஒரு ஐடியா வந்ததா லேட்டெக்ஸ் பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. கிளியர். இப்போ வேற என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு? ஓகே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன மேட்ரஸ்? இது ஜென்ரல் ஆர்த்தோபெடிக் லேட்டெக்ஸ். இப்போ நான் சொன்னால உங்களுக்கு லேட்டெக்ஸ் மஸ்ட்ன்றது கிடையாதுன்னு சொல்லி. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இது நீங்க பிரஸ் பண்ணி பாருங்க, ஹார்டா இருக்கு. இது ஆர்த்தோ. இந்த சூப்பர் சாஃப்ட் மட்டும் இந்த 2 லேயர் போட்டாலே ஒருத்தர் வந்து மேட்ரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது ஜெனரல் அர்த்தம். ஓகே. லேட்டெக்ஸ் மஸ்ட்ன்ற ரூல் கிடையாது. இது 2 போட்டாலே வலி கண்டிப்பா கேட்கும் உங்களுக்கு. அடிஷனலா லேட்டெக்ஸ்ன்றது வேணும்னா போட்டுக்கோ, ஆப்ஷனல். ஓகே. ஐஸ்கிரீம் மேல டாப்பிங் போட்ட மாதிரி. ஓகே. உங்க பிடிச்ச ஃப்ளேவர் போட்டு டாப்பிங்ஸ் என்ன வேணா போட்டுக்கலாம். சோ இதே தான் பேஸ். ஓகே. ஆர்த்தோ 120 டென்சிட்டி, சூப்பர் சாஃப்ட் 32 டென்சிட்டி. இந்த 2 போட்டு பண்ணாலே மேட்ரஸ் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு அடிஷனல் கம்ஃபர்ட் வேணும்னா லேட்டெக்ஸ் போய்க்கோங்க. ஓகே. இல்லைன்னா வேணாம். பட் இது யாரும் சொல்றது இல்ல. சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் லேட்டெக்ஸோட சேர்த்து வாங்குங்க, லேட்டெக்ஸோட சேர்த்து தான் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன, எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்த கம்பெனிலேயே 4 இன்ச் வந்து 6 இன்ச் வந்து ஆர்த்தோ போட்டிருக்காங்க, 6 இன்ச் வந்து லேட்டெக்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே. 6 இன்ச்சா? ஓகே. 6 இன்ச்சஸ் சரி நீங்க போட்டிருக்கீங்க பரவாயில்ல. 6 இன்ச் லேட்டெக்ஸ்ல என்ன யூஸ் இருக்கு அதுல? இப்ப நீங்க படுக்கும்போது எவ்வளவு 2.5 இன்ச் ஒரு 3 இன்ச் அமங்குமா? அப்ப அது கீழே இருக்கிற 3 இன்ச் லேட்டெக்ஸ்க்கு என்ன வேலை, கீழே இருக்கிற 6 இன்ச் ஆர்த்தோக்கு என்ன வேலை? ஆர்த்தோட ஃபங்க்ஷனே நடக்காது. எதுவுமே லேட்டெக்ஸ்ல பாதி ஃபங்க்ஷனே நடக்காது. ஓகே. அப்புறம் எதுக்கு அப்படி போட்டு கொடுத்துருக்கீங்க? மெத்த தைக்கிறவங்களே இப்படி போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. சோ இங்க கிளியர், நீங்க கேட்கிற மெத்த கண்டிப்பா நான் கொடுக்க மாட்டேன். ஓகே. என்னைக்கும் கொடுக்க மாட்டேன். உங்க ஏஜ், பாடி வெயிட், உங்க மேட்ரஸ், உங்க பாடி கண்டிஷன்ஸ் என்னன்னு நீங்க சொன்னீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மேட்ரஸ் பண்ணி தான் கொடுக்க போறேன். என்கிட்ட ரெடிமேடும் கிடையாது. ரெடிமேட் இல்ல, ரெடிமேட் பண்ணவே மாட்டேன். இருக்கிறது எல்லாமே ஆர்டர் பேஸ்ட். ஆர்டர் பேசிஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கிறது. எல்லாமே ஆர்டர் பேஸ் தான். ஓகே. உங்களுக்கு என்ன வரை செட் ஆகும் அது பண்ணி தான் நம்ம கொடுக்க போறோம். ஓகே. 3 இதுல வந்து என்ன எப்படி பண்றாங்கன்னா வரும், இப்போ நீங்க கேட்குற 20,000 மேட்ரஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, இது எப்படி இருக்கு, பிரஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப இது எப்படி இருக்கு? ரொம்ப சாஃப்டா இருக்கு. சரி, இது பிரஸ் பண்ணி பாருங்க. இது ஹார்டா தான் இருக்கு. இதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? குவாலிட்டி. இது வந்து 120 டென்சிட்டி. ஓகே. இது வந்து 80 டென்சிட்டி. ஓகே. இப்போ நீங்க கேட்குற மாதிரி வெளியில வந்து 22,000 எப்படி மெத்த கொடுப்பாங்க? ஓகே. இந்த மாதிரி இப்போ ஒரு சிம்பிளா இந்த 3 லேயர்ல சொல்ற பாருங்க. இந்த 120 டென்சிட்டி போடாம இந்த 80 டென்சிட்டி போட்டா ஒரு மெத்துக்கு வந்து 3,600 குறையும். அப்படியா? ஓகே. உங்களுக்கு தெரியுமா இது 120 அது 80 தெரியாது. கண்டிப்பா தெரியாது. ஆர்த்தோ 2 ஆர்த்தோ தான் ஒரே மாதிரி. ஆனா ஆர்த்தோல வந்து 6 குவாலிட்டி வரும். சூப்பர் சாஃப்ட். இது இங்க பாருங்க, டூரிஃப்ளெக்ஸ் கம்பெனி. 32 டென்சிட்டி, 32 டென்சிட்டி டூரிஃப்ளெக்ஸ் கம்பெனி. சரி, இது போடாம ஒரு லோக்கல் சூப்பர் சாஃப்ட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதுல 1,900 rupees குறையும். ஓகே. அப்போ இது ஒரு 3,600, இது ஒரு 1,900. சரி, இந்த லேட்டெக்ஸ் A1 கிரேட் போடல, என்கிட்ட லேட்டெக்ஸ் இருக்கு, தாய்லாந்து தான் இருக்கு, ஆனா லேப் டெஸ்டிங் இல்லன்னு சொல்லி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 9,000 குறையும். இப்போ ஒரு மெத்தைக்கு 9,000. 9 பிளஸ் ஒரு 3,600 பிளஸ் 1,900, அப்போ 12,000 பக்கம் இங்கே குறைஞ்சிருச்சு. அப்புறம் ஏன் உங்களுக்கு கொடுக்க கூடாது 22,000? கண்டிப்பா எது கொடுக்க கூடாது? என்ன வேணும், நீங்க 10 பில்லோ ஃப்ரீன்னு சொல்லி கூட கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. குவாலிட்டி பொறுத்து கம்மியா இருக்கு. இப்போ இந்த மெத்தையே 15,000 பண்ணி கொடுத்தா உங்களுக்கு 22,000 கொடுத்தா எனக்கு எவ்வளவு லாபம் இருக்கு? அதுதான். ஓகே. அப்புறம் ஏன் பண்ணக்கூடாது? நீங்க அதுதானே பாக்குறீங்க. இங்க சார் நீங்க ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ் தான், அவரும் அதே தான் போடுறாரு, 22,000, நீங்க 32,500. எதனால?
ஸோ இதெல்லாமே நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஆர்த்தோன்ட்டு போகாமல் ஆர்த்தோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்சிட்டி எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். சூப்பர் சாஃப்ட் அடுத்த லேயர் சூப்பர் சாஃப்ட் ஃபோம் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு டென்சிட்டி கம்மியாக இருக்கிறது அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தாய்லாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 2 வெரைட்டி. ஸோ அப்போ நீங்கள் 3 பார்ட்டுமே இந்த ஒரு மேட்ரஸ்லேயே இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்து பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே, இதுதான் டிசைட் பண்ணும் ரேட் எவ்வளோ. எல்லா ப்ராடக்ட்டும் குவாலிட்டி மேலே தான் டிபெண்ட் ஆகும். கண்டிப்பாக. ஏன் அதிகமாக கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பட் அது ஏன் எதனால் அதிகமாக இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பேசிக்காக நினச்சி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ எப்படி சொல்கிறது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக அந்த கான்செப்டே வேஸ்ட் கான்செப்ட். கண்டிப்பாக. ஓகே, சீப்பாக கிடைக்கிறது எங்கேயும் பெஸ்ட்டாக இருக்காது. பெஸ்ட்டாக கிடைக்கிறது எப்பயுமே சீப்பாக இருக்காது. ஸோ இது ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். கண்டிப்பாக. மூணாவது, இந்த ஆஃபர்ன்ற இடத்துல என்னைக்கும் போகாது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க ப்ரோ, நீங்கள் ஷர்ட் விற்கிறீங்க, நானும் ஒரு கடை வச்சிருக்கேன், ஷர்ட் தான் விற்கிறேன். 2 பேரும் ஒரே ஷர்ட் தான் வித்துட்டு இருக்கோம், ஒரே பிராண்ட் தான் வித்துட்டு இருக்கோம். நீங்க வந்து ஒரு ஷர்ட் 400 ரூபான்னு சொல்றீங்க, கரெக்ட் தானே? இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஷர்ட் வந்து 800 ரூபா, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு சொல்லுவேன். சோ அது அந்த பை ஒன் கெட் ஒன் வருது இல்ல, சோ அதுக்கு தான் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஆனா ஒரு ஷர்ட் 800 ரூபான்னு சொல்லுவேன். இல்லங்க என்கிட்ட 400 ரூபா தாங்க ஒரு ஷர்ட், நீங்க ஒன்னு எடுத்தாலும் போதும், 400 ரூபா கொடுத்தா போதும். ஆனா என்கிட்ட வர்ற கஸ்டமர் வந்து 800 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா உங்ககிட்ட வந்தா ஒரு ஷர்ட் வாங்குறவனும் 400 ரூபா கொடுத்து எடுத்துட்டு போயிடலாம். ஆனா 2 ஒரே குவாலிட்டி தான், ஒரே இதுதான். அப்புறம் ஏன் நான் உங்க கடைக்கு கஸ்டமர் வர மாட்டாங்க, என் கடைக்கு தான் வருவாங்க. ஏன்னா நம்மள அப்படி பழக்கி விட்டுட்டாங்க. ஆஃபர்னு போட்டுருக்கோம், ஆஃபர், ஃப்ரீ, டிஸ்கவுண்ட் நம்மள பழக்கி விட்டாங்க. இப்போ ஒரு ஷோரூம் போனா இந்த ஒரு மெத்தக்கு மேல வந்து 1 லட்ச ரூபா எம்ஆர்பி போட்டிருப்பாங்க, அதுல 50% டிஸ்கவுண்ட் போட்டு 50,000 போட்டு அடிச்சு விட்டுட்டு 50,000 போட்டு முட்டாளாக போறது யாரு? நம்ம தான். அதோட விலையே 50,000 தான் இருக்கும். அந்த 50,000 அவரோட ப்ராஃபிட் சேர்த்து தான் இருக்கும். கண்டிப்பா. அப்புறம் எதுக்கு நம்மள முட்டாளாக்குறீங்க? 1 லட்ச ரூபா எம்ஆர்பி போட்டு அடிச்சுட்டு 50,000 நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் 1 லட்ச ரூபா மெத்தடா 50,000 வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி யார் சோஷியல் சர்வீஸா பண்றீங்க நீங்க? கண்டிப்பா. 1 லட்ச ரூபாய் நீங்களே வச்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்ட் வந்து 1 லட்ச ரூபாய் தயாரிச்சு 50,000 வைப்பீங்களா நீங்க? ஐபிஎல் விற்கவே மாட்டேனே. அது விற்கிறனாலும் பரவாயில்ல, கடையில இருக்கட்டும், நான் ஏன் விற்கணும்? சும்மாவே இருக்கட்டும். இங்க யாரு 50% நஷ்டத்துக்கு விற்பாங்க? கண்டிப்பா. அப்ப யாரு முட்டாளாங்க பாக்குறீங்க? மக்களை தான். நீங்க தானே ஆயிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாள். ஓகே, ஸோ ஐம் வெரி கிளியர். நான் என்ன சொல்றேன், இந்த கியூன் சைஸ் மெத்த எடுத்தீங்கன்னா 29,500 ரூபா. இது கூடவே 2 லேட்டெக்ஸ் பில்லோ தர, 2 ரெக்ரான் பில்லோ தர, ஒரு பெட்ஷீட் தர, உங்க வீட்டு இருக்கும் டெலிவரி தர, ஃப்ரீ டெலிவரியா, 4 பில்லோ கவர் தர. அந்த ஃப்ரீன்ற கான்செப்ட் வரல. ஸோ இதுதான் 29,500 ரூபாய் என்னென்ன சேரும்? 2 லேட்டெக்ஸ் பில்லோ, 2 ரெக்ரான் பில்லோ, ஒரு பெட்ஷீட், 4 பில்லோ கவர், உங்க வீட்டுக்கும் டெலிவரி. எல்லாமே சேர்த்து 29,500 ரூபாய்க்கு உங்க வீட்டுக்கு தர பண்ணி கொடுத்தலாம். இதே பிசினஸ் இன்னொரு விதமா சொல்றேன். 29,500 ரூபாய் மெத்தங்க, 2 லேட்டெக்ஸ் பில்லோ ஃப்ரீயா தர, 2 ரெக்ரான் பில்லோ ஃப்ரீயா தர, ஒரு பெட்ஷீட் ஃப்ரீயா தர, டெலிவரி உங்க வீட்டுக்கு ஃப்ரீயா தர. இதுல முட்டாளாக போறது யாரு? சோ நான் என்ன சொல்றேன், எல்லாமே உங்க காசு தான். எண்ட் ஆஃப் தி டே நீங்க எங்க போனாலும், மேட்ரஸ் கொண்டு மட்டும் சொல்ல, ஜென்ரலா சொல்லல, எங்க எது ஃப்ரீனாலும் நீங்க தான் காசு பே பண்ண போறீங்க. எது ஆஃபர்னாலும் அதோட காஸ்ட் அவ்வளவுதான். அதுக்கு மீறி காஸ்ட் இருக்காது. லாஸ்ட்க்கு யாரும் பிசினஸ் பண்ண மாட்டாங்க. அதை நம்ம பே பண்ணி தான் வாங்குறோம், அதனால ஃப்ரீன்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்லாம் வேணாம். நான் அதான் சொல்றேன், இங்க மட்டும் கிடையாது. நான் என்னைக்குமே இது வரைக்கும் தீபாவளி ஆஃபரும் பொங்கல் ஆஃபரும் என்னைக்கும் கிடையாது. ரெண்டாவது, ஒரு மேட்ரஸ் வந்து எத்தனை வருஷம் யூஸ் பண்ணலான்றது ஒண்ணு இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க மேட்ரஸ் வந்து 10 வருஷத்துக்கு மேலேயே வரும். யூஸ் பண்ணலாம். இதே ஸ்பெக் தான் நீங்களும் எடுத்துருக்கீங்க. ஆனா 10 வருஷத்துக்கு மேல ஒரு மேட்ரஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இது பேசிக் ரூல் ஆஃப் மேட்ரஸ். எதனால நீங்க 10 வருஷமா யூஸ் பண்ணிருக்கிற ஃபங்கஸ் இருக்கும், டஸ்ட் இருக்கும், அதுல ஸ்கின் அலர்ஜிஸ் வரும், சைனஸ் ப்ராப்ளம் வரும், மைக்ரைன் வரும், நிறைய லங்ஸ் பிரச்சனை வரலாம். மெஜாரிட்டி ஆஃப் கேசஸ்ல வரலாம், எல்லாருக்கும் வரும்ன்றது சொல்ல முடியாது. ஸோ சேஃபர் சைட் 10 இயர்ஸ்க்கு மேல எந்த மேட்ரஸும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இன்னொரு விதமா மக்கள் எப்படி ஏமாத்துறாங்கன்னா, லைஃப் டைம் வாரண்டி. எந்த ப்ராடக்ட்க்கு லைஃப் டைம் வாரண்டி இருக்கு? எதுக்குமே இருக்காது. 1.5 லட்ச ரூபா கொடுத்து நீங்க ஐபோன் எடுத்தாலே 1 வருஷம் தான் வாரண்டி. லைஃப் டைம் வாரண்டி எப்படி சொல்றீங்க? இது புதுசா ஒரு ஏமாத்துறாங்க. நிறைய பேர் அதுவும் நம்புறாங்க. ஒரு மெத்த வாங்கினா லைஃப் டைம் வரும்லடா. 10 வருஷத்துக்கு மேல எந்த மெத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது, பேசிக் ரூல். அப்ப அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மேட்ரஸ் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா தூக்கி போட்டுரும். நல்லா இருந்தாலும் சார் நான் தங்கம் போட்டு மெத்த பண்ணிருக்கானாலும் மெத்த 10 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணாதுங்க.
பண்ணாதுங்க. அது என்னோட சஜஷன். ஓகே பிரதர். சில பேர் பெருமையாக சொல்லுவாங்க, என் வீட்டில் 15 வருஷம் ஒரே மெத்தை யூஸ் பண்ணுறேன் சார். அவங்க வீட்டில் கேட்டு பாருங்க, ஆமாம் சார் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குமா. ஓகே. ஸோ மேட்ரஸ் எந்த அளவுக்கு நல்லா இருந்தா அந்த அளவுக்கு உங்க உடம்பு நல்லா இருக்கும். கண்டிப்பா. மேட்ரஸ் எந்த அளவுக்கு நல்லா இருந்தா அந்த அளவுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. கண்டிப்பா பிரதர். ஓகே. மேட்ரஸ் எந்த அளவுக்கு இதுல கம்மி பண்ற எல்லா ஒவ்வொரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, சார் நைட்டு போய் படுக்கிறது தானேங்க, எதுக்கு அவ்வளவு எக்ஸ்பென்சிவா எதுக்குங்க வாங்கிட்டு, அப்படிதான் எனக்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சார் ஒரு கிங் சைஸ் மெத்த 32,500 ரூபா சார், 2 லேட்டெக்ஸ் பில்லோ, 2 ரெக்ரான் பில்லோ, பெட்ஷீட், டெலிவரி எல்லாமே சேர்த்து 32,500. நைட்டு படுக்கிறதுக்கு எதுக்குங்க அவ்வளவு விலை கொடுத்து 10,000 ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. ஏன்னா இதுல நீங்க மிச்சம் பண்ற ஒவ்வொரு ரூபாவும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவு பண்ணணும். ஹெல்த் விஷயத்துல ப்ராப்ளம் வரும், டெஃபினட்டா ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவு பண்ணணும். இது ஒன்று நல்லா இருந்தா நீங்க காலைல எந்திரிச்சு நல்லா வேலை பண்ணலாம். கண்டிப்பா பிரதர். ஏன்னா குட் குவாலிட்டி ஸ்லீப் தான் நம்ம அடுத்த நாளைக்கு நம்ம வேலை. மெஜாரிட்டி ப்ராப்ளம்ஸ் என்ன வரும் மேட்ரஸ்லன்னா, டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ஸ்லிப், சியாட்டிகா பெயின்ஸ், இந்த ஆர்த்ரைட்டிஸ் பெயின்ஸ், இந்த மைக்ரைன், இதெல்லாம் 90% வந்து மேட்ரஸ்னால தான். எல்லாமே மேட்ரஸ் தான் நான் சொல்ல மாட்டேன். ரெண்டாவது, எல்லா வலியும் மேட்ரஸ்ல குறைஞ்சிரும்னு நான் சொல்ல மாட்டேன். அது 100% போய் சார் இதில் போட்டு படுத்துக்கோங்க எல்லாமே குறைஞ்சிரும் உங்களுக்கு. மேட்ரஸ்ல எல்லா வலியும் குறையும்னா ஹாஸ்பிட்டல் எதுக்கு, டாக்டர் எதுக்கு? போகவே தேவையில்லையே. பேக் பெயினுக்கு எதுக்குமே போக தேவையில்லை. ஸோ இது ஒன்று நல்லா போட்டால் 90% ஆஃப் பெயின்ஸ் எல்லாமே அரெஸ்ட் ஆயிரும். கண்டிப்பா வராது, இது டாக்டர் நான் சொல்ல விரும்பல. ஸோ திஸ் இஸ் அ பேசிக் சப்போர்ட் ஃபார் யுவர் பாடி. மொத்தமா இதுதான் நான் சொல்ல முடியாது. ஓகே. ஆனா நிறைய பேர் அப்படிதான் சொல்லி வித்துட்டு இருக்காங்க, இது போட்டா பேக் பெயின் வராது அப்படின்னு சொல்றாங்க. அது வராது. இது நம்ம வந்து எது விஷயம் உண்மையான விஷயமோ அதை நம்ம சொல்லிடுவோம். இல்ல நான் என்ன சொல்றேன், என்கிட்ட வாங்கணும்னு இவ்வளவு நேரம் நான் சொல்லியிருந்தேன் ப்ரோ, இது என்ன குவாலிட்டி போடுறேன், இது என்ன ரேட் ப்ரோன்னு முடிச்சுட்டு நீங்களும் போய்க்கலாம், நானும் போய்க்கலாம். ஓகே, கரெக்ட் தானே? அட்லீஸ்ட் வாங்குறவங்களுக்கு ஒரு ஐடியா வரட்டும், ஒரு அவேரா இருக்கணும்ட்டு. அவ்வளவுதான். ஓகே. நீங்க எங்காச்சும் போய் கேட்கும்போது இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும். நீங்க கேள்வி கேட்டாதான் உங்களுக்கான பதில் கிடைக்கும். நீங்க நினைக்கிற ப்ராடக்ட் கிடைக்கும் உங்க கைக்கு. நீங்க அவங்க சொல்றதுதான் நம்பி உண்மைன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்களை என்ன விற்க நினைப்பாங்களோ அதை மட்டும் தான் நீங்க வாங்கிட்டு வர முடியும். கண்டிப்பா பிரதர். ஓகே பிரதர், இப்போ இந்த மேட்ரஸ் பத்தி சொல்லிட்டீங்க. யார் யாரெல்லாம் இந்த மேட்ரஸ் யூஸ் பண்ணலாம், யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது? ஆக்சுவலி லேட்டெக்ஸ்ன்றது எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இந்த ஜென்ரல் ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட்ன்றது யார் வேணா யூஸ் பண்ணலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பாடிக்கு பொறுத்து இதோட ஸ்பெக் மாறும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 60-65 மேல இருக்குன்னா சூப்பர் சாஃப்ட் இல்லாம ஆர்த்தோ லேட்டெக்ஸ் மட்டும் போட்டுக்கலாம், இல்ல ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் மட்டும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பெக் தான் வேறே ஆகும். ஓகே. ஆர்த்தோ ஒரு 4 இன்ச் இருக்குது, 6 இன்ச் ஆகலாம், இல்ல 2 இன்ச் ஆகலாம், உங்க பாடி வெயிட் பொறுத்து. ஓகே. ஸ்பெக் இதுதான், இது யார் வேணா யூஸ் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும், இதுல என்னென்ன லேயர்ஸ் போடணும்ன்றது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பாடி கண்டிஷன்ஸ். ஓகே. இது பொறுத்து. ஓகே, கரெக்ட். என்னென்னலாம் நம்ம பார்ப்போம், ஒரு இப்போ நான் வரேன், புதுசா வரேன், ஒரு மேட்ரஸ் பார்க்க வரேன்னா எங்கிட்ட என்னென்னலாம் கேட்பீங்க? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இருந்தா போதும். உங்க மெஜாரிட்டி என்ன கேட்போம், ஏஜ். அந்த ஏஜ்லயும் என்ன, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 30 வயசு, நான் இன்னைக்கு 30 வயசுக்கு மெத்த தரட்டா, இல்ல இந்த மெத்த 10 வருஷம் வரும், நீங்க படுக்கிறப்ப உங்களுக்கு 40 வயசு ஆகும், அன்னைக்கு நான் மேட்ரஸ் கொடுக்கட்டா? 30 வயசுல எனக்கு இப்படிதான் நிறைய பேர் கேக்குறாங்க. ஆனா இன்னைக்கு 30, இந்த மெத்த 10 வருஷம் வருதானே, அன்னைக்கு உங்களுக்கு 40 வயசு, அந்த 40 வயசுல இந்த மெத்தல தானே படிப்பீங்க. அப்ப அன்னைக்கு உங்களுக்கு 40 வயசுல இந்த மெத்த செட் ஆகணும்ல. இப்போ 30 வயசுக்கு மட்டும் இந்த மெத்த கொடுத்தா இன்னும் 2 வருஷத்துக்கு செட் ஆகும், அதுக்கப்புறம் நீங்க மெத்த மாத்தணும். கண்டிப்பா. சோ என்னைக்குமே மேட்ரஸோட லைஃப் என்ன, அன்னைக்கு உங்க வயசு என்ன, இன்னைக்கு 30னா அன்னைக்கு 40 ஆகும், 10 வருஷம் மெத்த வரும்னா. சோ நீங்க இன்னைக்கு 30 வயசுக்கு நீங்க மெத்த கேட்டாலும் நான் 40 வயசுக்கு தான் தருவீங்க. ஓகே. ரெண்டாவது ஏஜ், பாடி வெயிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடி வெயிட், அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் பொசிஷன். நிறைய பேர் மெஜாரிட்டி சைட்ல தான் படுப்பாங்க, ஒரு சைடா படுத்துவாங்க, ஒரு சைட்ல தான் படுப்பாங்க. சோ அந்த ஒரு சைட்ல படுக்கிறது தான் இந்த சூப்பர் சாஃப்ட் போட்டிருக்கும். ஏன்னா இது இந்த கம்ப்ரெஷன் பண்ணும்போது இது சேர்ந்து கம்ப்ரஸ் ஆகும். ஓகே. இந்த மூணுத்துக்கும் வேலை இருக்கும். இந்த கம்ப்ரெஷன் எதனால, நீங்க சைடு திருப்பி படுக்கும்போது இந்த ரிப்ஷன் ஷோல்டர் வந்து கம்ப்ரஸ் ஆக கூடாது, அந்த கம்ப்ரெஷன் தடுக்கும். குப்புற படுக்கும்போது அந்த செஸ்ட் அண்ட் ஸ்டமக் கம்ப்ரெஷன் தடுக்கும். ஓகே. இந்த லேட்டெக்ஸோட வேலை என்ன, ஐ மீன் லேட்டெக்ஸோட வேலை வந்து நான் சொன்னேன், பாடி வெயிட் ஈவனா டிவைட் பண்ணி கொடுக்கும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும், உங்களோட ஹிப் பொசிஷன் இந்த இடத்துல உள்ள போகாம பாத்துக்கும். ஓகே. இங்க கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஓகே. மிட் பொசிஷன்ல ஹார்டா இருக்கும். ஆமா, இது கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கு, இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஏன்னா ஹிப் பொசிஷன் உள்ள போக கூடாது. ஓகே. சோ இந்த ஸ்லீப்பிங் பொசிஷன்ஸ் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ப்ரீவியஸ் சர்ஜரிஸ் ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா? ஓகே. அந்த மாதிரி கேட்பீங்க. ப்ரீவியஸ் சர்ஜரி ரீசெண்டா ரொம்ப லாங் வே பண்ண சர்ஜரிஸ் எல்லாம் அந்த இம்பாக்ட் இருக்காது. சர்ஜரி பண்ணி 1 வருஷம் தான் ஆச்சு, 2 வருஷம் தான் ஆச்சு. சோ அந்த சர்ஜரி பண்ண இடம் அந்த இம்பாக்ட் ஆகாம இருக்கணும். ஓகே. இப்போ நிறைய பேர் ஸ்பைனல் பண்ணியிருக்காங்க சார், இல்லை வேற ஏதாவது அப்பெண்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார், இந்த மாதிரி சி செக்ஷன் பண்ணியிருக்காங்க சார். ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஸ்பெக் வேறே ஆகும். ஓகே. தனித்தனி ஸ்பெக் போக வேண்டியதாக இருக்கும். இது தவிர நீங்கள் வேற எதுவும் நீங்கள் பார்க்க வேணாம். ஓகே. ஏஜ், பாடி வெயிட், ஸ்லீப்பிங் பொசிஷன், ப்ரீவியஸ் ஆப்ரேஷன்ஸ் ஹிஸ்ட்ரி, ஏதாச்சும் பேக் பெயின் இருக்கா, ப்ரீவியஸ் மேட்டர்ஸ்ல ஏதாச்சும் இருக்கா. ஸோ இந்த 5 விஷயமும் நீங்கள் ஃபர்ஸ்ட் அவங்க கேட்குறாங்களான்னு பாருங்க, இல்லாட்டி நீங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேட்ரஸ் எடுத்துக்கலாம் பண்ணுங்க. ஓகே. ரெண்டாவது 99% பீப்புளுக்கு இந்தியன்ஸ்க்கு வந்து இன்னைக்கும் மேட்ரஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு
பண்ணணும்னு தெரியறது இல்ல. ஓகே, இது உண்மை. இது மேட்ரஸ் மட்டும் கிடையாது, பில்லோ எப்படி யூஸ் பண்ணணும்னு இன்னைக்கும் தெரியல. ஓகே, இப்போ மெஜாரிட்டி நீங்க எப்படி பில்லோ யூஸ் பண்ணுவீங்க? நான் வந்து ஃபுல்லா இந்த மேலே ஷோல்டர் அப்பர் ட்ராப்ஸோட சேர்ந்து படுத்துப்பேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இது மட்டும் வச்சு இது பில்லோ இங்க மட்டும் தலை வச்சு படுத்துருவாங்க, இங்க ஷோல்டர் இதெல்லாம் இங்க இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் உங்க தலை இவ்வளவு தானே இருக்கு, ஆமா, இவ்வளவு பில்லோ மட்டும் போதும்ல, ஏன் இவ்வளவு ஹைட்டா பில்லோ இவ்வளவு விடுத்தா பில்லோ பண்ணி இவ்வளவு லென்த்தா பண்ணிருக்கோம்? ஓகே, இந்த பில்லோட பர்பஸ் என்ன? நம்ம நெக்கோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி படுக்கணும். இந்த ஷோல்டர் இங்க ரெஸ்ட் ஆகணும், ரெஸ்ட் ஆயிருக்கணும். இங்க ஷோல்டர் ரெஸ்ட் ஆகி இங்க தலை வச்சாதான் அதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்லீப்பிங் பொசிஷன் ஃபார் பில்லோ. ஓகே, தலை மட்டும்தான் நான் வச்சு படுக்கிறேன்றது கிடையாது. ரெண்டாவது, 2 பில்லோ வச்சு நிறைய பேர் படுப்பாங்க. ஓகே, 2 பில்லோ மிகப்பெரிய தப்பு. ஓகே, இப்போ நீங்க எப்படி நிக்கிறீங்கல்ல, இதுதான் உங்களோட கழுத்து பொசிஷன். 2 பில்லோ வச்சு உங்க தலை எப்படி வரும்? கொஞ்சம் இப்படி எவ்வளவு நேரம் நிக்க முடியும் உங்களால? ரொம்ப நேரம் நிக்க முடியாது. அப்ப 8 மணி நேரம் அப்படிதானே படுக்கணும். சரி, பில்லோ எல்லாமே படுத்தா எப்படி இருக்கும் உங்க தலை? ரொம்ப ஃபிளாட்டா இப்படி போகும். ஆமா, சர்விக்கல் டிஸ்டர்ப் ஆகும்ல. ஆமா, இந்த பொசிஷன் இப்படி மடங்கும். எவ்வளவு நேரம் நிக்க முடியும் அப்படி? அப்போ பெயின் வராது. சோ பில்லோ இல்லாமையும் படுக்கவே கூடாது. ஓகே, இந்த இப்பவும் நிறைய மித்து இருக்கு. என்னன்னா பில்லோ இல்லாம படுத்தா எல்லா வலியும் குறைஞ்சிரும் டாக்டர் சொன்னாங்க. அந்த டாக்டர் கிட்ட போகாதீங்க. ஓகே, சோ நான் ஏன் சொல்ல வரேன்னா, பழைய காலத்துல நிறைய குனிஞ்ச வேலை பாக்குறதுனால கொஞ்சம் பில்லோ இல்லாம படுங்க, பிளட் சர்க்குலேஷன் ஈவனா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு வலி இருக்கு, நான் பில்லோ இல்லாம படுக்கிறேன், இந்த காலத்துக்கு செட் ஆகாது. தயவு செஞ்சு பில்லோ இல்லாம படுக்காதுங்க. ஓகே, பில்லோ 2 பில்லோ வச்சும் படுக்காதுங்க. மீடியம் ஹைட் பில்லோ இஸ் பெட்டர். ஓகே, எப்பவுமே. ரெண்டாவது, ஷோல்டரோட ரெஸ்ட் பண்ணி படுத்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கம்ஃபர்ட்டா. தலைக்கு மட்டும் பில்லோ கிடையாது, ஓகே, ஷோல்டருக்கும் சேர்த்துதான், உங்க நெக்குக்கு தான் பில்லோ. ஓகே பிரதர், இந்த மேட்ரஸோட பெனிஃபிட் யார் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க. யாரெல்லாம் இந்த மேட்ரஸ் யூஸ் பண்ணக்கூடாது? இந்த மேட்ரஸ் இல்ல, இந்த மேட்ரஸ் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். ஓகே, பர்டிகுலரா என்னென்ன மேட்ரஸ் யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, இந்த டஸ்ட் அலர்ஜிஸ், சைனஸ் ப்ராப்ளம், ஓகே, தென் அகெயின் இந்த மைக்ரைன், ஸ்கின் அலர்ஜிஸ், ஓகே, இதெல்லாம் இருக்கிறவங்க, நியூ போர்ன் பேபிஸ், ஓகே, இது எல்லாமே இந்த இலவ மஞ்சள் மெத்தை யூஸ் பண்ண வேணாம். அதில் ஹெவி டஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகும். நீங்க இந்த இலவ மஞ்சள் மெத்தை எடுத்துட்டு போய் நீங்க வெயில தட்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு டஸ்ட் வெளியே வரும். ஸோ இந்த டஸ்ட் எல்லாம் நீங்க ஹீல் பண்ண தான் போறீங்க. பேபிஸ்க்கு, இந்த நியூபார்ன்ஸ்க்கு எல்லாம் ரெக்கமெண்டடே கிடையாது. இந்த ஆபரேஷன் பண்ணவங்களுக்கு இலவ மஞ்சள் வேணாம். இந்த காயர் சேம் அதே கேட்டகரி தான். இந்த டஸ்ட் அலர்ஜிஸ் பசங்க இருக்கிறவங்க யாருமே காயர் யூஸ் பண்ண வேணாம். ஓகே, தேர்ட் திங் ஸ்ப்ரிங், வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் நம்மகிட்ட நிறைய ஸ்ப்ரிங் இருக்கு ப்ரோ. ஓகே, அந்த ஸ்ப்ரிங் யார் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னா, 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க யாருக்கும் ஸ்ப்ரிங் ரெக்கமெண்டடே கிடையாது. மேல் ஃபீமேல் யாருக்குமே ரெக்கமெண்டட் கிடையாது. 80 kgs அபவ் இருந்தாலும் ரெக்கமெண்டட் கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னா உங்களோட மெயின் ஹிப் பொசிஷன் தான் ரொம்ப வெயிட்டான பகுதி. ஓகே, இப்போ ரொம்ப சாஃப்டா இருந்த மேட்ரஸ் இப்படி போயிடும். 8 hours நீங்க இப்படி தூங்கும்போது உங்க ஸ்பைனல் டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, 2 மாசத்துல வலி ஒன்று. அந்த 2 மாசத்துல வலி வரல. இல்ல சார், நான் 2 வருஷமா யூஸ் பண்றேன், எனக்கு எந்த வலியும் இல்ல. ஒரு மேட்ரஸோட எஃபெக்ட் உங்க போன்ஸ் மேல தெரியணும்னா it will take 7 years. ஓகே, இப்போ நீங்க தப்பான மெத்தை யூஸ் பண்ணி ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வலி வரலாம். சோ அதனால சொல்ல முடியாது. ஸ்ப்ரிங் இருக்கவங்க 80 பேபிஸ் 10 years பிலோ இருந்தாலும் ஸ்ப்ரிங் கொடுக்காதுங்க. ஏறுறாங்க, ஜம்ப் பண்றதுக்கு நல்லா இருக்கும். 10 வருஷத்துக்கு உள்ள இருக்கிறவங்க சென்சிட்டிவ் போன்ஸ், டெஃபினட்டா ஸ்ப்ரிங் ரெக்கமெண்டட் கிடையாது. ஓகே, ஸோ இந்த இலவ மஞ்சள், இந்த காயர், அந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. ஆப்ரேஷன் பண்ணவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரிங் மெஜாரிட்டி 30 years அபவ் யாரும் எடுக்காது. நல்லா இருந்தாலும் வேணாம். ஓகே, இது ஒண்ணுதான் ரெஸ்ட்ரிக்ஷன். மற்றபடி இந்த மேட்டர்ஸ்ல எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெக் மட்டும் தான் மாறும். ஓகே பிரதர். ஓகே பிரதர், இப்போ ஒரு மேட்ரஸ் வாங்கணும்னா எப்படி வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும், எல்லாமே நீங்க கிளியர் அண்ட் கட்டா சொல்லிட்டீங்க, புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் ஆஃப்லைன்ல வாங்குறது ஓகே. ஸோ ஆன்லைன்ல நிறைய ஆஃபர்ஸ் போடுறாங்க. ஆன்லைன்ல எப்படி நம்ம வாங்கலாம்? முதல்ல ஏமாத்துறது அவங்கள தான், நம்மள. ஓகே, ஆன்லைன்ல தான். ஆன்லைன் எப்படின்னு வரும், இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் மாதிரி. உங்க கையில மொபைல் இருக்கு. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க ஒரு வாட்டி பாப்பீங்க, 2வது வாட்டி பாப்பீங்க. ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் 40 வாட்டி பார்க்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? இதுல என்னமோ இருக்கு போல, அது வாங்கலாம் அப்படின்னு தோணும். எனக்கும் அப்படித்தான் கண்டிப்பா தோணும் எல்லாரும். சோ இதுதான் சைக்கலாஜிக்கல் பிசினஸ். சரி, உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் நான் கையில கொடுக்குறேன், ஒரு மெத்த உங்க கை கொடுக்குறேன், நீங்க ரிவ்யூ போட மாட்டீங்களா? கண்டிப்பா போடுவேன். நானே போடுவேன். நீங்க எதுக்கு? ஒரு 10,000 கொடுங்க, ஒரு மெத்த கொடுங்க, நானே போடுவேன். அது யாரு வாங்குறாங்க, யாரு வாங்க போறாங்க எனக்கு தேவையே இல்லாது. நானே போடுவேன். சரி, அப்படி போட்டீங்க, பரவாயில்ல. அந்த மேட்ரஸ் கமர்ஷியல் என்ன பண்ணுவாங்க, ஒரு 1000 மெத்த தயாரிச்சு வச்சிருப்பாங்க. அதுல இருந்து உங்களுக்கு ஒரு மெத்த கொடுப்பாங்க. உங்க அப்பா அம்மா படுக்கணும்னாலும் அதே தான் யூஸ் பண்ணணும். வேற சின்ன பசங்க படுக்கணும்னாலும் அதே தான், ஒரே மேட்ரஸ் தான் எல்லாரும். ஸோ ஒரே மேட்ரஸ் தான் எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரே சைஸ் எல் சைஸ் ஷர்ட்டே போட முடியுமா? முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சைஸ் மாறும். ஸோ எல்லா பாடி டைப் வேற. ஆமா. ஸோ தட்ஸ் பியூர்லி கமர்ஷியல். ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ காமிக்கிறேன், அதுக்கும் பாருங்க. வெளியிலே மெத்த இருக்கு, நான் அதுவும் காமிக்கிறேன். ஓகே. ஆன்லைன்ல லேட்டெக்ஸ் மேட்ரஸ் எப்படி இருக்கும்? இது ஆன்லைன்ல வாங்கியிருக்கிற லேட்டெக்ஸ். ஓகே. அது உள்ள இப்போ நீங்க பாத்தீங்கல்ல லேட்டெக்ஸ், அந்த லேட்டெக்ஸ்க்கு இந்த லேட்டெக்ஸ்க்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா? நீங்க பாருங்களேன். ஓகே. இது லேட்டெக்ஸா? இது என்ன பதில் இப்படி இருக்கு, ஏதோ வித்தியாசமா இருக்கு. இதுதான் லேட்டெக்ஸ்னு சொல்லி வித்திருக்காங்க. ஓ
இது லேட்டெக்ஸா? இது பார்த்தாலே தெரியுது ரொம்ப. இதுதான் ஜெர்மன் பிராண்ட். ஓகே. இதுதான் உங்களுக்கு ரிவ்யூ போட்டுருக்காங்க. ஓகே. யாராச்சும் ஓப்பன் பண்ணி ரிவ்யூ போட்டிருக்காங்களா? இல்ல பண்ணதில்லை. இதுதான் ஜெர்மன் பிராண்ட். ஓகே. சரி, இந்த மெத்த எவ்வளோக்கு நீங்கள் வாங்குறீங்க ஆன்லைனில்? ஆன்லைனில் ஒரு 20,000, 15,000, 18,000 இருக்கும். ஓகே. மேக்ஸிமம் லேட்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 to 20,000 வரும். அது உங்க கைக்கு வர்றப்ப 20,000. நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? ஓகே. நீங்க வாங்குற ரேட் 20,000. ஓகே. தயாரிக்கிற ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் காஸ்ட், தயாரிக்கிற ஒரு காஸ்ட் இருக்கும், அது எவ்வளவு இருக்கும்? ஒரு 8,000 5,000 அவ்வளவுதான். அப்ப 8,000 இந்த 10,000 தயாரிச்சு நீங்க 20,000 அது வாங்கிட்டு இருக்கோம். தெரியாம நம்ம வாங்கிட்டு இருக்கோம். எதனால? ஆன்லைன். இப்போ ஒரு நீங்க சொன்ன இந்த ஜெர்மன் பிராண்ட் மேட்ரஸ் வந்து தயாரிக்கிறது மகாராஷ்டிரால தயாரிச்சு அவங்க நேரடியா விற்க கிடையாது. அதுக்கு கீழே சேல்ஸ் டீம் தனியா இருக்கும். அவங்க கையில ப்ராடக்ட் ஒப்படைச்சிருவாங்க. 8,000 மெத்த தயாரிச்சு அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வச்சு 18% ஜிஎஸ்டி போட்டு உங்க கையில கொடுத்துருவாங்க. ஓகே. நீங்க வந்து ஒரு சேல்ஸ் ஒரு ஷோரூம்க்கோ இல்ல கஸ்டமருக்கோ அனுப்பிச்சு விடணும். உங்கிருந்தா வந்து டீலருக்கு வரும். டீலர்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கைக்கு வரும். டிஸ்ட்ரிபியூட்டர் கையில இருந்தா கஸ்டமர் கைக்கு வரும். ஸோ இங்க 4 கை மாதிரி 4 ப்ராஃபிட் மாதிரி 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணி உங்க வீட்டுக்கு வர டிரான்ஸ்போர்டேஷனோட சேர்த்து 8,000 மெத்த நீங்க 20,000. அப்ப 8,000 நீங்க மெத்த தயாரிக்கணும்னா இந்த மாதிரி தானே போடணும். கண்டிப்பா. பண்றவங்களுக்கு தப்பு கிடையாது. நீங்க எதிர்பார்க்கறது 20,000 மெத்த. அப்ப நான் அப்படிதான் கொடுத்து ஆகணும். பட் நம்ம வாங்குறது பாத்தீங்கன்னா 20,000 மெத்தையே கிடையாது. 8,000 மெத்த வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதே வச்சுக்கோங்க. ஒரு கிங் சைஸ் வந்து 32,500 ஜென்ரல் ஆர்த்தோபெடிக் லேட்டெக்ஸ். அந்த 32,500 உங்க கைக்கு நான் இப்போ 18% ஜிஎஸ்டி போட்டு கொடுத்தேன். நீங்க மறுபடியும் அவனுக்கு கொடுப்பீங்க. அவன் மறுபடியும் இன்னொருத்தவங்க கொடுத்து கஸ்டமர் கையில கொடுத்தா அந்த மெத்தோட காஸ்ட் என்ன ஆகும்? அதிகமாயிருக்கும். 60,000 ஆட்டோமேட்டிக்கா ஆயிரும். அப்ப ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் 30,000 32,500 தானே. அந்த மெத்தட் தான் நீங்க 60,000 வாங்கிட்டு இருக்கீங்க. இப்பவும் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நான் கொடுக்குற ஸ்பெக் நீங்க எந்த ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் நான் போடுற குவாலிட்டி போட்டு நான் சொன்ன ரேட்டோட ₹1 கம்மி கொடுத்தாலும் உங்களுக்கு மெத்த ஃப்ரீயா தரேன். சீரியஸா சேலஞ்ச். ஓகே, சேலஞ்ச் கிடையாது, சொல்றேன். சேலஞ்சா நான் ஓப்பனாக சொல்றேன். நான் போடுற ஸ்பெக் போட்டு நான் கொடுக்குற குவாலிட்டி கொடுத்து எந்த ஆன்லைன் ஆஃப்லைன்லயும் நான் சொன்ன ரேட்டோட ₹1 கம்மி கொடுத்தாலும் உங்களுக்கு மெத்த ஃப்ரீயா கொடுத்துடலாம். ஓகே, பட் அப்படி முடியுமான்னு தெரியல. எல்லா பக்கம் ஏமாத்துற. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சார் நீங்க கம்பெனிக்கு நேரா வாங்க, உங்க கண்ணு முன்னாடியே நான் மெத்த அடிச்சு தரேன். இப்ப நீங்க வந்து ஏன் முன்னாடி நின்னாலும் உங்களை ஏமாத்த முடியும்னா. ஓகே, உங்களுக்கு தெரியுமா நான் என்ன குவாலிட்டி போட போறேன், என்ன ஓட்ட போறான்னு தெரியாது. நீங்க நேரில் வந்தாலே நான் ஏமாத்த முடியும். சரி, எனக்கு ஒரு ரீசெண்டா ஒரு கஸ்டமர் கூப்பிட்டாங்க. கோயம்புத்தூர்ல எங்க ஒரு மெத்த எடுத்திருக்காங்க. சார் எனக்கு ஒரு மேட்ரஸ் ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணா ₹22,000 கிங் சைஸ் சொன்னாங்க. அப்ப எனக்கு டவுட் வந்துச்சு, 22,000 எப்படிடா பண்ண முடியும்? கிங் சைஸ் ஓகே, ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ் தான் போட்டு இப்பதான் நான் உங்க வீடியோ பார்த்தேன். பயங்கரமா ஹீட் வருது சார், என்னால முடியல. கால் பண்ணா அவங்க ரெஸ்பான்ஸ் கரெக்டா இல்ல. ஆர்வத்துல நான் ஓபன் பண்ணி பார்த்துட்டேன், என்ன இருக்காங்கன்னு சொல்லி கிரிச்சு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மேக்கிங் வீடியோ அமைச்சிருக்காங்களா அவருக்கு. கஸ்டமருக்கு இது உங்க மெத்த தான் தைச்சிட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு வீடியோ அமைச்சிருக்காங்க. அவர் அந்த வீடியோ எடுத்து பார்த்துட்டு, சார் எனக்கு வீடியோல வந்து இருக்கிற லேட்டெக்ஸ் வேற, இதை போட்டிருக்க இப்ப உள்ள இருக்கிற லேட்டெக்ஸ் வேற. ஓகே, என்ன பண்ண முடியும் அவரால்? எதுவுமே பண்ண முடியாது. அவர் கால் ரெஸ்பான்ஸ் பண்ணல, என்ன பண்ண முடியும்? 22,000 வேஸ்ட் தான். அந்த லேட்டெக்ஸ் வந்து இந்த ஆன்லைன்ல போட்ட லேட்டெக்ஸ் மாதிரி தான் இருக்கு. அதை எடுத்து என்ன பண்ண போறீங்க? தூக்கி தான் போடணும். கண்டிப்பா நீங்க நேர்ல வந்தாலும் ஏமாத்த முடியும், வீடியோ கால் பண்ணாலும் ஏமாத்த முடியும். ஓகே, சரி, வீடியோ கால் நல்லா முடிக்கிறவருக்கு முடிச்சு போட்டு பார்சல் இங்க வச்சுட்டு அந்த இன்னொரு பார்சல் எடுத்து போட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிய போகுது? தெரியாது. உங்களை ஏமாத்தணும் டிசைட் பண்ணிட்டா எப்படி வேணா ஏமாத்தலாம். ஓகே, பட் நம்ம வந்து அது பண்றது இல்லையா? அது பண்ணக்கூடாது. எதனால பண்ணணும்? நம்ம இப்ப அவருக்கு நல்ல மெத்த கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கம்பெனிக்காரங்க அவர் இன்னொரு 4 பேருக்கு சொல்லிருப்பாங்க, இங்க நல்லா இருக்குங்க வாங்கிக்கோங்க, நான் வாங்கியிருக்கானு. இப்ப ஒரு 4 பேருக்கு சொல்லுவாங்களா, இந்த மாதிரி கடையில வாங்கினா போச்சு எனக்கு மெத்த. அவர் 4 பேர் 40 பேருக்கு சொல்லுவாங்களா? இப்ப நீங்க எதுக்கு பிசினஸ் பண்ணணும்னு நான் கேக்குறேன். ஓகே, இப்ப ஏமாத்தணும் டிசைட் ஆயிட்டா எத்தனை நாள் நீங்க ஏமாத்த முடியும்? இப்ப நான் உங்களை வாட்டி நீங்க வரீங்க, உங்களை நான் ஏமாத்தணும் டிசைட் ஆயிட்டேன், எத்தனை வாட்டி உங்களை ஏமாத்த முடியும்? ஒரு வாட்டி ஏமாத்தலாம். அடிக்கடி வந்து என்கிட்ட ஏமாறுவீங்களா? மாட்டோம். அப்புறம் எதுக்குங்க அந்த பிசினஸ் பண்ணணும்? கண்டிப்பா. ஓகே, தோண்டிட்டே போனா நிறைய போயிட்டே இருக்கும், நிறைய வரும். சோ இந்த நான் என்ன சொல்ல வரேன், எல்லா இடத்துலயும் நம்ம ஏமாத்திட்டு தான் இருக்கும். நாட் ஓன்லி லேட்டெக்ஸ், நாட் ஓன்லி மேட்ரஸ், எல்லா இடத்துலயும். இப்ப நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டும் எல்லா இடத்துலயும் அப்ளிகேபிள் ஆகும். ஓகே, ஷர்ட் வாங்கினாலும், பேண்ட் வாங்கினாலும், பாத்திரம் வாங்கினாலும், பீருவா வாங்கினாலும், மேட்ரஸ் வாங்கினாலும் எல்லா இடத்துலயும் அப்ளிகேபிள் ஆகும். இந்த ஃப்ரீ ஆஃபர் பக்கம் போகாதுங்க. நீங்க கேட்கிற குவாலிட்டி, நீங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்ச இடத்துல மட்டும்தான் எந்த ப்ராடக்டா இருந்தாலும் வாங்குங்க. ரெண்டாவது, அந்த ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா டெஃபினட்டா இருக்கும். அந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா அது என்னென்ன பார்க்கணும், எது பார்க்க கூடாது, எல்லாமே
எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் கண்டிப்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாவே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மேட்ரஸ் வந்து எப்படி ஸ்கேம் ஆகாம வாங்கணும், ஸோ யாருக்கு எந்த மேட்ரஸ் ஷூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரா கிடைச்சிருக்கும். இப்போ நீங்க புதுசா மேட்ரஸ் வாங்க போறீங்கன்னா இந்த வீடியோ காமிச்சும் கூட வாங்குங்க. கண்டிப்பா அதுக்கப்புறம் யாருமே உங்களை ஏமாத்த மாட்டாங்க. காமிச்சில்ல, நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நீங்க எங்க வேணா எடுத்துக்கோங்க, நான் வேணாம்னு சொல்லல. என்கிட்ட தான் எடுங்கன்னு ரூல் கிடையாது. ஓகே. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல கோயம்புத்தூர்ல லீடிங்னு சொல்லி, அப்படி எல்லாம் கிடையாது. நான் என்னைக்கு அப்படி சொல்ல விரும்பல, எல்லாம் நிறைய பேர் பண்றாங்க. பட் குட் குவாலிட்டி இருக்கிற இடத்துல வாங்குங்க நான் சொல்றேன். நேத்து ஒருத்தர் கூப்பிட்டாங்க, கன்னியாகுமரி பக்கத்துலயே மெத்த இருக்கு சார், நான் இங்கே எடுத்துக்கிறேன், 5 மெத்த வேணும், எப்படி எடுக்கணும்னு சொல்லுங்க. 40 நிமிஷம் பேசினார், 40-50 நிமிஷம் பேசினாரு. ஒன்னொன்னா சொன்ன எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டாங்க, எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். சரி, இங்க இந்த நீங்க சொன்ன குவாலிட்டி இங்க கிடைச்சா இங்க எடுத்துக்கிறேன், இல்லைன்னா உங்ககிட்ட எடுத்துக்கிறேன். வெல் அண்ட் குட், எடுத்துக்கோங்க. நமக்கு தேவை நல்ல குவாலிட்டி, அந்த குவாலிட்டி அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, அந்த ஐடியா வந்துருச்சுன்னா நீங்க எங்க வேணா எடுத்துக்கலாம். கண்டிப்பா பிரதர், சூப்பர். இதுக்கே ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா உங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம நீங்க அவங்களுக்கு கைட் பண்றதே ரொம்ப பெரிய சொல்றேன். மேட்ரஸ் மட்டும் தான் நான் சொல்றேன், எல்லாத்துலயும் அப்ளிகேபிள் தான். எல்லாத்தையும் போட்டு பாருங்க, எல்லாத்துலயும் ஸ்கேம் இருக்கு. ஓகே, மேட்ரஸ்ல மட்டும் கிடையாது. ஓகே கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலா நான் இந்த மேட்ரஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் பிஃபோர் ஒரு மேட்ரஸ் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு என்னோட ஒய்ஃபுக்கும், அவங்க 2 பேரும் எங்களோட பாடி வெயிட்ல இருந்து எல்லாமே கேட்டு கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன், உங்க பாடி வெயிட் இருக்கீங்க, நீங்க 2 பேரும் இவ்வளோ பாடி வெயிட் இருக்கீங்க, அப்போ ஆவரேஜ் வெயிட்னு ஒன்று கால்குலேட் பண்ணி உங்க 2 பேரும் எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா எல்லாமே சொல்லி எந்த மேட்ரஸ் போடலான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பண்ணி எங்க கண்ணு முன்னாடி மேட்ரஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் நான் திருப்பியும் இங்கே நான் வீடியோ நிறைய பக்கம் நான் வீடியோ எடுத்தாலும் இங்கே வந்து நான் வேணும்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் நான் வாங்கினேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் மேட்ரஸ் வாங்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோ லென்த்தாக இருக்கும்னு நினச்சிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட வேணாம். உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்சிரும், எப்படி மேட்ரஸ் வாங்கலாம், எப்படி மேட்ரஸ் ஏமாறாமல் வாங்கலாம், ஸ்கேம் ஆகாமல் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக கிடைச்சிருக்கும். ஸோ எனக்கு வந்து உண்மையாக ஒரு வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்து வாங்கினேன். இப்போ வரைக்கும் ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் மேட்ரஸில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல, சொன்ன மாதிரி ஹீட் இஷ்யூஸ் அது மாதிரி எதுவுமே வரல. அதனால் நீங்கள் ஒரு மேட்ரஸ் வாங்குறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பை.